பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப் அளவு தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு ட்ரை மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியோட அந்த பாவக்காயை நம்ம இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி இதை கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.